ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும் அவங்களோட பாதுகாப்புக்காகவும் தமிழக அரசு சார்பில் சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அறிவிப்புகள் என்னென்னங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசோட சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடர்ந்து நடைபெற்றுருக்கு. இன்றைக்கி கேள்வி நேரத்தோடு தொடங்கின சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அமைச்சர் கீதா ஜீவன் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகரத்தில் பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் பெண்களுக்கான சுய தொழில் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் விதமாகவும் தமிழ்நாடு அரசு தலா 1,00,000 வீதம் 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கி 2 கோடி செலவில் 200 பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் செயல்படுத்தப்படும் நலத்திட்டத்தை பற்றி. அதாவது தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையின் மூலம் பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் பல நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அதில் ஒரு நலத்திட்டத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து கூட என்ன நலத்திட்டம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அதில் என்ன குறிப்பிட்டிருப்போம் அப்படின்னா, ஆண்டு வருமானம் 72,000க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்போம். அந்த சமூக நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்கள், அதாவது பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களுக்கும் உள்ள உச்சவரம்பு 72,000 1,20,000 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அதுக்கப்புறம் நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்களில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள 200 பயனாளிகளுக்கு தலா 50,000 மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4வது அறிவிப்பு என்ன அப்படின்னா, திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருப்பூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, மதுரை ஆகிய 6 மாவட்டங்களில் செயல்படும் 6 அரசு மகளிர் விடுதிகள் 1 கோடி ரூபாயில் மறுசீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5வது அறிவிப்பு அனைத்து மாவட்டங்களிலும் 500 பயனாளிகளுக்கு மேல் உள்ள 451 பள்ளி சத்துணைவு மையங்களுக்கு 9 கோடி ரூபாய் செலவில் முட்டை உரிப்பான் இயந்திரங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது அறிவிப்பு 29 கோடி செலவில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு புதிய கைபேசிகள் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 7வது அறிவிப்பு கூர்நோக்கு இல்லத்தில் தங்க வைக்கப்படும் சிறார்கள் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் தடுப்பதற்காக பாதை திட்டம் 40 லட்சத்தில் செயல்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 8வது அறிவிப்பு மதுரை அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் கூடுதல் தொழில்கூடங்கள், அதாவது 1 கோடி செலவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், மதுரை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இரவல் பெறுவோர்களின் மறுவாழ்வுக்கான இல்லங்கள் 2.80 கோடி செலவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10வது அறிவிப்பு கோயம்புத்தூர் அரசு